அரே ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரே. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா மா செல்லா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா சரி ஊழ விட்டுருச்சு. இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமை நமக்குத்தான் இருக்கு. ஏமா இங்க தம்பி வந்தானா? கேடு கட்ட வெக்கம் கட்ட ஜென்மம். அன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். செருப்பு பிஞ்சிரும் நாய. எது தெரிஞ்சுதானே இறங்குன நீ? அதுக்கு என்னப்பா? போட்டு உன்னை கிளிக்கலன்னா இல்லையான்னு பாரு. வேணா ஏப்பா குப்பை. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்க நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்க நோ என்ட்ரி தான். மொத்தத்துல இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். நான் தான் எம்எல்ஏ ஏகாம்பரத்தோட ஒரே பையன் கந்தசாமி. அட பாவி, நீ ஒரு முறையில எனக்கு அண்ணன் வேணும்டா. இப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் எங்க தான் போறது, யாரு கூட தான் பழகிறது? பாவி ஆட்சியை கவுத்துட்டாலே, நல்ல வேளை பின்னாடி அடிபடல. அடி பாவி, பின்னாடி வண்டி ஏத்திட்டியடி. சாரி பிரதர், ஸ்பீட் பிரேக்கர் நினைச்சிட்டேன். ஸ்பீடு பிரேக்கரா? 23 வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திரை கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். அண்ணா கலைஞர் அவர்கள் விதைத்த இன உணர்வு நம்மிடத்தில் இருக்கு. 8 கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு. இதே உறுதியோடு போராடுவோம். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உறக்க சொல்வோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். மூடு தாண்டி அங்கிட்டு போய் பாடு. திறமை, உழைப்பு, அறிவு, ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தீரர்களை கோட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு அநியாயமா கேக்குது? இல்லப்பா, எங்க அப்பா அநியாயம் பெரிய அநியாயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்போ அநியாயம் சின்ன அநியாயமா? அப்பா, எங்க அப்பா வந்து உங்ககிட்ட நான் எங்கன்னு கேட்டா நான் இல்லேன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்றது? என்ன பாக்கலேன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்படா பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில நான் பெற்ற பெரும் பேரு. உங்க விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரணம் வந்துட்டு இருக்கேன். எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா, என்னை காப்பாத்த வாராடுறா.